श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம முருகன் மேல இருக்கிற ஒரு மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இது நான் சொன்ன மாதிரியே முருகனை போற்றுகிற ஒரு மந்திரமா தான் இருக்கு. இதுல முருகனை பத்தி என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஓம் தத்புருஷாய வித்மஹே, அதாவது பரபிரம்மம் சொல்லிட்டு ஒரு பரபிரம்மம், அது 1008 நாமங்கள், எண்ணிலடங்காத நாமங்கள் சொரூபங்கள் கொண்ட ஒரு பரபிரம்மம் இருக்காம். அந்த பரபிரம்மத்துக்கு எண்ணிலடங்காத சொரூபங்கள் இருந்தாலும் அந்த சொரூபங்கள் எல்லாத்திலையும் சத்தியமாக உண்மையாக இருக்கும் ஒரே சொரூபம் சுப்பிரமணியன் தான், நம் முருகன் தான் அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்லோகத்துல. ஓம் தத்புருஷாய வித்மஹே, அதாவது இந்த பரபிரம்மத்தின் சொரூபமோட பரபிரம்மத்தோட சத்தியமான சொரூபமா இருக்கிறவர் நம்மளோட முருகன் தான் அப்படின்னு சொல்றார். தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி, அதாவது அவர் தேவர்களோட சேனைக்கு சேனாபதியாக சேனாதிபதியாக இருக்காராம் நம்ம முருகன். இந்த சேனாதிபதியை தான் நம்ம தமிழ்ல படைத்தளபதி அப்படின்னு சொல்லுவோம். அதனால தேவர்களின் சேனைக்கு படை தளபதியாக இருக்கும் முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். ஷண் அப்படின்னு சொன்னா 6 அப்படின்னு அர்த்தம். முக அப்படின்னா முகம் தான் அர்த்தம். அதாவது 6 முகம் படைத்த 6 முகத்தானாக 6 முகம் உடைய கடவுளாக விளங்குகிறாராம் நம்மளோட முருகன். அதனால 6 முகம் வாய்ந்த அழகான சுரூபத்தோட தேவர்களின் படைக்கு தளபதியா இருக்கும் நம்மளோட முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம எங்கே இறைவன் அப்படின்னு தலைப்புல நீதி கதையை பார்க்கலாம். எங்கே இறைவன், நம்ம இறைவன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா ஒருத்தரும் ஒரு ஒரு பதில வச்சிருப்பா. சில பேர் சொல்லுவா இறைவன் சொர்க்கத்துல இருக்கார், நம்ம எல்லாருக்கும் மேல இருக்கார் அப்படின்னு சொல்லுவா. சில பேர் சொல்வா இல்ல சொர்க்கத்துல இருக்கிறதெல்லாம் பொய், நமக்குள்ளேயே நமக்கு நடுவுலயே வாழ்ந்துட்டு இருக்கார், ஹீஸ் லிவிங் அமாங்ஸ்ட் அஸ் அப்படின்னு சொல்வா எல்லாருமே. இந்த மாதிரி சில பேர் சொர்க்கத்துல இருக்காருன்னு சொல்வா, சில பேர் நமக்கு நடுவுல வாழ்றார் அப்படின்னு சொல்வா. சில பேர் நம்ம இறைவன் கடவுள் கோவில்கள்ல தான் இருக்கார், அதனால்தான் அவர் இறைவனின் வீடாக தான் நம்ம கோவிலை பாவிச்சுட்டு அந்த கோவிலுக்கு போய் நம்ம இறைவனை வழிபடுறோம் அப்படின்னு சொல்வா. இன்னும் சில பேர் ரொம்ப ரேரா என்ன சொல்வா அப்படின்னா, இறைவன் இங்கெல்லாம் இல்லை, இறைவன் நம்ம மனதுக்குள்ள தான் இருக்கார், நமக்குள்ள தான் இருக்கார் அப்படின்னு சொல்வா. சில பேர் நான் தான் இறைவன், நாமே தான் இறைவன், இறைவனோட அம்சங்களா இருக்கிறதோட சேர்த்து நாம் தான் இறைவனாகவும் இருக்கோம் அப்படின்னு சொல்வா. இந்த மாதிரி இறைவன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா இத்தனை பதில்கள் இருந்தாலும் இது எல்லாத்திற்கும் முழுமையாக சேர்த்து ஒரே ஒரு பதில தான் சொல்ல முடியும். அதுதான் சத்தியமான உண்மையான ஒரு பதில். அது என்னன்னா, இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மையான பதில். அந்த இறைவன் சொர்க்கத்துல இருக்காரான்னு கேட்டார், இருக்கார். நமக்கு நடுவுல இந்த பூலோகத்துல இருக்காரான்னு கேட்டா இருக்கார். பாதாள லோகத்துல இருக்காரா, கோவில்கள்ல இருக்காரா, நம் மனதில் இருக்காரா, நமக்குள்ளேயே நம்மளாகவே இருக்காரா அப்படின்னு கேட்டா அதுவும் உண்மைதான். அதனால எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் வியாபித்திருப்பார் நம்மளோட இறைவன். அப்பேற்பட்ட அந்த உன்னதமான ஒரு தத்துவத்தை விளக்குறது தான் இந்த கதை, இந்த நீதி கதை. இந்த நீதி கதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒரு குரு இருக்கார், ஒரு ஆச்சாரியன் இருக்கார். இந்த குரு அப்படின்னு சொன்னாலே இது ரொம்ப காலம் முன்னாடி நடந்த ஒரு கதை. அதனால குரு அப்படின்னு சொன்னாலே குருகுலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த குருகுலத்துல குருகுலம்ங்கிறது நம்ம இப்ப படிக்கிற ஸ்கூல் மாதிரி தான். அங்க சிஷ்யர்கள் வருவார்கள். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குரு, அந்த குரு சிஷ்யர்களை தேர்ந்தெடுப்பார். அதனால குருவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிஷ்யன் போயிட்டு அந்த குருகுலத்துல சேரலாம் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்த விதி. அதனால அப்படி ஒரு சிஷ்யன் குருகுலத்துல போய் சேர்றான். அந்த குருவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் செய்து, உபச்சாரம் எல்லாம் செய்து, அவருக்கு துணையாக இருந்து, அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கார் நம்மளோட இந்த சிஷ்யன். இப்படி ஒரு நாள் சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது, குருவுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குரு இந்த சிஷ்யனை பார்த்து சொல்றார், இந்த குருகுலத்துல இவ்வளவு சிஷ்யர்கள், இவ்வளவு குழந்தைகள் படிச்சாலும் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது ஒன்ன மட்டும்தான்.
அதனால தான் உன்கிட்ட நான் உரிமையோட, சந்தோஷமாக, ரொம்ப மன நிறைவோட உன்கிட்ட கேட்கிறேன் ஒரு விஷயத்த. "அத எனக்காக செஞ்சு தருவியா?" அப்படின்னு கேட்கிறார். குரு கேட்டா எந்த விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால, இந்த சிஷ்யனும் சொல்றான், "நிச்சயமாக செய்றேன். என்ன வேணும்?" அப்படின்னு கேளுங்கன்னு சொல்லும்போது, அந்த குரு ஒரு விஷயத்த சொன்னாராம். அந்த குரு சொன்ன அந்த விஷயம் என்ன? அவர் சொன்ன அந்த விஷயத்த இந்த சிஷ்யனால முடிக்க முடிந்ததா? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.